தாம்பாளத்தை விடு. வஸ்திரம் எரிகிறதும் சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய தட்டு தவறி கீழே விழுறதும் ரெண்டுமே நல்ல சவுண்ட் இல்லை. சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம்? சாமிக்கு வேண்டிக்கிட்டு எதையாவது நிறைவேற்றாம இருக்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா உடனே நிறைவேற்றிருங்க. இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பூசாரி சொல்றது வாஸ்தவம்தான். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. அதுல இருந்து தப்பிச்சு நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா அது நம்ம கருப்பரால தான். அதுக்காக கற்பருக்கு அப்ப காணிக்கையா ஒரு சேவலை நேர்ந்து விட்டோம். அதை சாமிக்கு கொடுத்துட்டீங்களா? அப்ப இது நம்ம வீட்டு தொழுவத்துல தெரியுதே, அதுவா? சாமிக்கு நேர்ந்து விட்டதை யாராவது மறப்பாங்களா? 3 வருஷமா நீங்க யாரும் ஒன்னா வரல, நாங்களும் மறந்துட்டோம், படையெல்லாம் நடத்தல. அதான் எனக்கு 2-3 வருஷமா எதுவுமே சரியில்லை. எந்த வேலை எடுத்தாலும் தடங்களாவே இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்கு கூட ஆஃபீஸ்ல ஒரே பிரச்சனை. ஒருவேளை இதனால தானப்பா? கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியும் ஒன்றும் ஆகலையே. கவலைப்படாதீங்க ஐயா. நம்ம மனசார எந்த தப்பு செய்யலன்னு அந்த கருப்பனுக்கு நல்லா தெரியும். நல்ல வேளை 3 வருஷம் கழிச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கருப்பரே நம்ம கடனை காட்டி கொடுத்துட்டார். இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் சரியாயிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த மேனேஜர் சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் ஆகி போக தான் போறார். இந்த திருவிழா முடிஞ்சாலே நம்ம குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீந்துரும். தம்பி இங்கே வந்துட்டீங்க. உங்களுக்கு நாங்கள் ரூம் ரெடியா இருக்குது. என்ன ராஜனா லூஸ் மாதிரி பேசுறீங்க? கிராமத்துல திருவிழான்னு சொந்தம்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கோம். இப்ப போய் ரூம்ல படுக்க சொல்றீங்க? ஆம்பளைகள்லாம் இந்த பக்கம். இப்போ இவன் ஆம்பளை இல்லையா? நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க. இங்க வேற ஒருத்தர் இருந்தாரு பியூனு. அவர் காலையில வந்துட்டு உடம்பு செல்லணும் வீட்டுக்கு போயிட்டாரு. உனக்கு என்ன வேணும்? நான் தமிழை பார்க்கணும். தமிழை பார்க்கலாம் முடியாது, படிக்கத்தாயா முடியும். உனக்கு வயசாகி போச்சு, இங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. வெளியில போயா. போயா இருக்கா சொல்றேன்ல, போயா வெளிய போயா. சொல்றேன் கிளம்பியா கிளம்பியா. யாரை பார்த்து கிரிக்கெட் வந்துட்டாங்க பாரு. போயா ஆளையும் அவனும்.
ராஜாண்ணா இங்க என்ன பண்றீங்க? பாப்பா எங்க? பாப்பா எங்க? பாப்பா இங்க வரல? பாப்பா இங்க வரலையே. பாப்பாவை காணோமா? எங்க போயிருக்கோம்? வீட்டில் இல்லைன்னா வீதியில் இறங்கி இருக்கோம். பதறாம தேடுங்க. போங்க, எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்க. நீ அந்த வீட்டில் பாரா. வா போ. பக் 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 எங்க போயிருக்கோம் அது? நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் பார்க்கலையே. பக் 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 பக். ஏ கார்த்தி, அந்த மூலையில பாரு. அண்ணா இந்த பக்கம் ஒரு கருப்பு சிவப்பு கலந்த சேவல் பாத்தீங்களா? இல்லையா, நான் பார்க்கல. இல்லையா? சேவல் பாத்தீங்களா? பார்க்கலையேப்பா. அக்கா, நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? நீங்க கதிரேச ஐயா மக தானே? ஆமாக்கா, எங்க வீட்டு சேவல் தான். காலையில இருந்து காணோம். நீங்க பாத்தீங்களா? உங்க சேவலா காணோம்? ஐயா, நல்ல வெடக்கோழியாச்சே. அடிச்சா 4 பேர் சாப்பிடலாமே. பயபுள்ள எவன் எடுத்தான்னு தெரியலையே. நீங்க வாங்காச்சி போலாம். என்னடா இங்க இல்லையா? இல்லண்ணே. சரி வாங்க போய் தேடுவோம். ஏய் செந்தில், வா போலாம். சித்தப்பா, ஆ ஒரு சேவலோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? அது எதுக்குடா இப்போ? சும்மா சொல்லுங்க. ஒரு 7-8 வயசு இருக்கும். நம்ம பாப்பாக்கு எத்தனை வயசு? என்னண்ணே, ஒரு 3 வயசு இருக்குமா? இருக்கும். ஸோ நம்ம பாப்பா யூத்தில் இருக்கு. யூத்தில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சேவலை தேடுறதை விட்டுட்டு கோழியை தேட ஆரம்பிச்சோன்னா பாப்பா ஈஸியாக கிடச்சிடும். ஊர்ல எவ்வளவோ கோழி இருக்கு. எந்த கோழின்றா போய் தேடுறது? ஊரில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம எல்லா பொண்ணுங்களுமா பார்க்குறோம். பாப்பாக்குன்னு ஒரு பாப்பா இருக்கும்ல, அது எது? என்னடா ஊர் எல்லைக்கும் வந்துட்டோம். எங்கடா போயிருக்கோம்? அது சந்தேகமே இல்லைண்ணே, அவன் தான் எடுத்துருக்கணும். காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்துட்டு வயிற்று வலின்னு லீவ் போட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த பியூன் தான் நிச்சயமா எடுத்துருக்கணும். ஆச்சி, வாமினா என்ன இந்த பக்கம்? எங்க சேவ் இந்த பக்கம். எப்போ துபாயில இருந்து வந்த? நேத்து திருவிழாக்காக வந்தாங்க. பிள்ளைய வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்புறம் ஆச்சி, என்ன சமையல்? பெருசா ஒன்றும் இல்லை. அயர மீன் குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி ஆச்சி, பாரும். என்ன பண்ற? என்னடி பைத்தியமா உனக்கு? எவ்வளவு முக்கியமா தேடிட்டு இருக்கோம். இப்ப போய் அவங்க வீட்டுல என்ன சமையல் விசாரிச்சுட்டு
அவங்க என்ன சமைச்சா நமக்கு என்ன? ஒருவேளை யாராச்சும் நம்ம கோழியை புட்டிச்சு அடிச்சு குழம்பு வச்சிருந்தா? அதான் என்ன சமையல்னு கேட்டேன். இது இல்ல ஓடா. ஏய் யாராவது கொள்ளையில? சும்மா அப்படியே இந்த பக்கம். சமையலாச்சா? சமையல் ஆயிடுச்சு. என்ன சமைச்சிங்க? கருவாட்டு குழம்பு வச்சு துவையல் அரைச்சிருக்கேன்.